இங்கு இருக்கக்கூடியவர்கள் ஆயிரக்கணக்கான மாணவிகள் இருக்கிறார்கள். ஆகவே இந்த 20,000 புத்தகம் போதுமா என்று கருத்து எனக்கு இருக்கிறது என்று நான் ஒரு இடத்தில் பதிவு செய்தேன். உடனே அவர் சொன்ன கருத்து எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நான் அதையே வேறு பள்ளிக்கூடங்களில் பேசுகிற போது அதை சொல்லியிருக்கிறேன். நான் அதை பார்த்தே ஆச்சரியப்பட்டேன். அவர் என்ன சொன்னார் என்றால், எங்கள் பள்ளியின் தாளாளர் ஒரு கட்டளை இட்டிருக்கிறார், யாராவது ஒரு மாணவி வந்து ஏதாவது ஒரு புத்தகத்தை கேட்டால் எடுத்துக் கொடுங்கள். ஒரு வரலாற்று புத்தகம் வேண்டும், ஒரு வாழ்க்கை வரலாறு வேண்டும் என்று பொதுவாக கேட்டால் எடுத்துக் கொடுங்கள். யாராவது ஒரு மாணவி வந்து எனக்கு இந்த புத்தகம் தான் வேண்டும், இந்தியா 2020 எழுதியவர் ஏபிஜே அப்துல் கலாம், வெளியிட்டது நியூ செஞ்சுரி புத்தக நிறுவனம் என்று சொல்லக்கூடிய அந்த பதிப்பாளர் பெயரையும், யார் ஆசிரியர் நூலாசிரியர் அவர் பெயரையும், அந்த நூலின் தலைப்பையும், ஒரு சின்ன படிவம் இருக்கிறது, அந்த படிவத்தை பூர்த்தி செய்து எழுதி கொடுக்க வேண்டும். புத்தகம் இல்லை என்று ஒரு வரியிலே சொல்லி அனுப்பக்கூடாது. அதற்கு பதிலாக உனக்கு வேண்டிய புத்தகம் இங்கு இல்லை, ஆனால் அதை நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம், நீ ஒரு 10 அல்லது 15 நாட்களுக்கு பிறகு வந்து பார் என்று அந்த படிவத்தை பெற்றுக்கொண்டு சொல்ல வேண்டுமாம். அதற்கு பிறகு தாளாளர் இங்கில்லை, சிங்கப்பூரில் இருக்கிறார், அதை இமெயில் மூலமாக உடனடியாக அனுப்பிவிட வேண்டும். அந்த மாணவியின் விருப்பத்தை அனுப்பிவிட வேண்டும். உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் 15 நாட்களுக்குள் அது அச்சிலே இல்லை அல்லது சந்தையில் இல்லை என்று இருந்தால் ஒழிய, எங்காவது ஒரு மூலையில், அமெரிக்காவின் ஒரு மூலையில், லண்டன் ஒரு மூலையில் அதுக்கு புத்தக கடையில் இருந்தால் கூட அதை வாங்கி வந்து இந்த கல்வி நிறுவனத்தின் நூலகத்தில் வைத்து விடுவோம். அப்படி ஒரு 7-8 நூல்கள் மாணவிகள் விரும்பி கேட்டு அதை பெற்றுக் கொடுத்திருக்கிறோம் என்று சொன்னார்கள். நான் இன்ப அதிர்ச்சி அடைந்தேன். அதற்கு பிறகு இங்கு தலைவர் அவர்கள் பேசிய போது சொன்னார்கள், எந்த புத்தகம் வேண்டுமானாலும் நீங்கள் எழுதி கொடுங்கள். எனக்கு தேனினும் இனிய செய்தியாக நான் மேடையில் அமர்ந்து கொண்டு மிகுந்த மகிழ்ச்சி அடைந்த செய்தியாக நான் அதை கருதுகிறேன். எந்த புத்தகம் வேண்டுமோ, அது என்ன விலையாக இருந்தாலும் பரவாயில்லை, அது எங்கிருந்தாலும் பரவாயில்லை, அந்த புத்தகத்தை நீங்கள் எழுதி கொடுங்கள். அதன் கூட்டாக சேர்ந்து விவாதித்து எழுதி கொடுங்கள். அதற்கு பிறகு அதற்கென்று தனியாக நிபுணர் குழு ஒன்று ஏற்பாடு செய்து அவர்கள் அதை பரிசீலித்து ஆம் தேவை என்றால் வாங்கி தருகிறேன் என்று சொல்லியிருக்கிறாரே, உங்கள் அனைவரின் சார்பிலும் உங்கள் பெற்றோரின் சார்பிலும் நான் உள்ளபடியே தலைவர் அவர்கள் அந்த அறிவிப்புக்காக நான் நன்றி பாராட்டுகிறேன். ஏனென்றால் நான் ஆச்சரியப்படுகிறேன். 2 நாட்களுக்கு முன்புதான் அவருக்கு இந்த விடுதலை வேள்வியில் தமிழகம் என்னுடைய புத்தகத்தையும், மெய்வருத்த கூழுதிரம் என்று சொல்லக்கூடிய சமீபத்தில் வெளிவந்த இந்த வானொலி உரைகள் தொகுத்த ஒரு புத்தகத்தையும் அவர் அலுவலகத்தில் சேர்க்க முடிந்தது 2 நாட்களுக்கு முன்பு. ஆனால் அந்த புத்தகங்கள் மட்டுமல்ல, மக்கள் சிந்தனை பேரவையை பற்றியும் புரிந்து கொண்டு ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் 1,00,000 மக்கள் முன்னிலையில் ஈரோட்டில் உரை நிகழ்த்தினார் அல்லவா 2009. அந்த உரையின் ஒளி நாடா பதிவு அவரிடத்தில் வழங்கப்பட்டது. இந்த கூட்டத்திற்கு வருகிற போது இவ்வளவு பொறுப்புணர்ச்சியோடு வந்திருக்கிறார் என்பதை நினைத்து நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். காரணம், அந்த ஒளி நாடாவில் இருக்கிற அந்த உரையை, 1 மணி நேர உரையை முழுக்க கேட்டுவிட்டு வந்திருக்கிறார். நான் வழங்கிய அந்த புத்தகத்தை படித்துவிட்டு வந்திருக்கிறார். நான் கொடுத்திருக்கிற அந்த துண்டறிக்கைகளை வாசித்து விட்டு வந்திருக்கிறார் என்பதை நான் அந்த அவர் பேச்சிலே இருந்து உணர்ந்து கொண்டேன். பொறுப்புணர்ச்சியோடு இந்த அருமையான கிளை துவக்க விழாவுக்கு உணர்வுபூர்வமான முறையில் இந்த சிந்தனை பிறவை முழுக்க புரிந்து கொண்டு வந்து இந்த மேடையிலே பேசியிருக்கிறாரே, அதற்காகவும் நன்றி பாராட்டுகிறேன். அன்பிச்சிருந்த மாணவ செல்வங்களே, இன்றிலிருந்து நீங்கள் கிளை உறுப்பினர்கள் மேடையிலே இந்த மாணவ செல்வங்களுக்கு ஒரு 20 பேருக்கு பொறுப்பாளர்களாக உங்களால் தேர்வு செய்யப்பட்டிருக்கிற 20 பேருக்கு உறுப்பினர் அட்டை வழங்கப்பட்டிருக்கிறது. இன்னும் 1 வார காலத்தில் இப்போது இணைந்திருக்கிற நீங்கள் படிவத்தை பூர்த்தி செய்து கொடுத்திருக்கிற அனைவருக்கும் வழங்கப்படும். இதே உறுப்பினர் அட்டை உங்கள் அனைவருக்கும் வழங்கப்படும். மக்கள் சிந்தனை பேரவை உறுப்பினர்களாக நீங்கள் இணைந்து விட்டீர்கள். அப்படியானால் நாம் செய்ய வேண்டியது என்ன? நான் ஒன்றை குறிப்பிட விரும்புகிறேன். ஏறத்தாழ ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பே 1000 மாணவர்கள் திட்டம் என்ற ஒரு திட்டத்தை தீட்டினோம். ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற பள்ளிக்கூடங்களிலே 9ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு ஆகிய 4 வகுப்புகளை படிக்கக்கூடிய மிகச்சிறந்த மாணவர்கள், ஒரு பள்ளியில் 5 பேர், இன்னொரு பள்ளியில் 7 பேர் என்று தேர்வு செய்து கல்வியில், விளையாட்டில், பொது அறிவில், நாட்டு நலப்படி திட்டத்தில் ஈடுபாட்டில், NCCயில் இருப்பது போன்ற அனைத்து அம்சங்களையும் தேர்வு செய்து அந்த 1000 மாணவர்களையும் ஒரு இடத்திலே திரட்டி அந்த 1000 மாணவர்களுக்கும் இந்த விடுதலை வேள்வியில் தமிழகம் என்று சொல்லக்கூடிய 2 பாகங்களை கொண்ட புத்தகத்தை சாலமன் பாப்பையா அவர்கள், தமிழறிஞர் உங்களுக்கு தெரியும், அவரிடத்தில் 6 மாத காலத்திற்கு முன்பே அந்த புத்தகத்தை வழங்கி
அந்த புத்தகத்தை முழுக்க முழுக்க வாசித்து விட்டு அதன் உள்ளடக்கத்தை சாராக பிழிந்தெடுத்து அந்த 1000 மாணவர்களிடத்தில் சொல்ல வேண்டும். இந்திய விடுதலை போராட்டத்தில் தமிழர்கள் பங்கு எப்படி இருந்தது என்பதை அந்த மாணவ செல்வங்கள் நெஞ்சில் கல்வெட்டாய் பதியுமாறு சொல்ல வேண்டும். அவ்வாறு சொல்லி முடித்த பிறகு அந்த 1000 மாணவர்களுக்கும் அந்த 2 பாகங்கள் கொண்ட விடுதலை வேள்வியில் தமிழகம் என்ற புத்தகம் பரிசாக வழங்கப்பட்டது மக்கள் சிந்தனை பேரவையின் சார்பில். அந்த 1000 மாணவர்களை மறுபடியும் பின்தொடர்ந்து அந்த புத்தகத்தை வாசிக்க செய்வது மட்டுமல்ல, நாட்டுப்பற்றை இவர்களுக்கு உண்டாக்க வேண்டும், சமூக சிந்தனை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி அந்த திட்டம் இன்றும் இருக்கிறது. அந்த மாணவர்கள் எல்லாம் பள்ளி மாணவர்கள் இப்போது கல்லூரியிலே படித்துக் கொண்டிருக்கிறார்கள். சில மாணவர்கள் கல்லூரியிலே படித்து முடித்து விட்டார். அந்த தலை சிறந்த மாணவர்கள் 1000 பேர். சமீபத்தில் 125 மாணவர்களை தேர்வு செய்தோம் மக்கள் சிந்தனை பேரவையின் சார்பில். அது என்ன 125 என்று நீங்கள் கேட்கலாம். அது என்ன எண்ணிக்கை இப்படி இருக்கிறதே என்று நினைக்கலாம். அது வேறொன்றுமில்லை, செங்காவி சிங்க வீரத்துறை விவேகானந்தர் அவர் 100 இளைஞர்களை கேட்டார் அல்லவா. 100 இளைஞர்களை கொடுங்கள், இந்தியாவை நான் தலைகளாக மாற்றுகிறேன், உலகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு அடித்தளமிடுகிறேன் என்று சொன்னார் அல்லவா. அப்படியானால் அந்த 100 இளைஞர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், எத்தன்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும், என்னென்ன திறமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும், என்னென்ன உணர்வும் உணர்ச்சி மிக்கவர்களாக இருக்க வேண்டும். அத்தகைய மாணவர்களை நாம் தேர்வு செய்ய வேண்டும். அந்த மாதிரி மாணவர்கள் பள்ளியிலே கல்லூரியிலே படித்துக் கொண்டிருக்கிற போது வெறும் கல்லூரி மாணவர்கள் 125 பேரை தேர்வு செய்தோம். ஒவ்வொரு கல்லூரியாக சென்று அந்த முதல்வரை சந்தித்து, துறை தலைவர்களை சந்தித்து, விளக்கி சொல்லி, திட்டத்தை விளக்கி சொல்லி, அவர்களுக்கு புரிய வைத்து, அதற்கு தகுந்தாற் போன்று சல்லடை போட்டு சலித்தெடுக்கப்பட்ட மாணவர்கள் தான் 125 பேர். ஒருவேளை என்னதான் நாம் தேர்வு செய்தாலும், என்னதான் பயிற்சி கொடுத்தாலும், என்னதான் முயற்சி எடுத்தாலும், அதில் ஒரு 25 பேர் கடைசியில் அதே நாம் நினைத்த அளவுக்கு வெற்றி பெற முடியாவிட்டாலும் ஒரு 100 பேர் விவேகானந்தர் விரும்பிய 100 பேராக இருப்பார்கள் அல்லவா. இன்றில்லாவிட்டாலும் ஒரு 10 ஆண்டுகள் கழித்தாவது அவர்கள் உருவாவார்கள் அல்லவா என்ற சிந்தனைகள் தான் 125 மாணவர்கள் மாணவர் ஆளுமை திட்டம், ஆளுமை மேம்பாட்டு திட்டம் என்ற திட்டத்தை தொடங்கினோம் மக்கள் சிந்தனை பேரவையின் சார்பில். இப்போது முதல் பயிற்சி நடந்தது. அந்த பயிற்சியில் 125 மாணவர்கள் வந்து விட்டார்கள். காலையில் 9 மணிக்கு தொடங்கியது, இரவு 7 மணி வரைக்கும் நடந்தது. அமர்ந்திருந்தவர்கள் 125 பேர் மட்டும்தான். உங்களுக்கு தெரியும், சமீபத்தில் கூட 2 வாரங்களுக்கு முன்பு கூட ஒரு கல்லூரியின் ஆண்டு விழாவுக்காக மரியாதைக்குரிய இறையன்பு IAS அவர்களை அழைத்தோம். அவர்களால் வர முடியவில்லை, அடர்த்தியான பணி. இப்போது அலுவலக அவர் பெரிய செயலாளராக இருக்கிறார், அரசு செயலாளராக இருக்கிறார், உயர் பொறுப்பில் இருக்கிறார். ஆகவே அவ்வளவாக வர இயலாது. அவர் விரும்பினாலும் பணி இடம் கொடுக்காது. அப்படி இருக்கிற போது அந்த 125 மாணவர்களுக்காக நீங்கள் வர வேண்டும் என்று நான் சென்னையிலே போய் சந்தித்து, அவரிடத்திலே மக்கள் சிந்தனை பேரை பற்றி ஏற்கனவே அவருக்கு ஒரு புரிதல் இருப்பதால், புத்தக திருவிழாவுக்கு 2 முறை 3 முறை உரை நிகழ்த்த வந்திருப்பதால், வேறு நிகழ்ச்சிகளுக்கும் அவரை அழைத்திருக்கிறோம் என்பதால், நாங்கள் போய் சென்னையிலே போய் 125 மாணவர் திட்டத்தை அத்தனை ஆவணங்களையும் எடுத்துச் சென்று எப்படி தேர்வு செய்தோம் என்ற முறையெல்லாம் எடுத்துச் சென்று அவரிடத்திலே கொடுத்தோம். நீங்கள் வர வேண்டும், முதல் நிகழ்ச்சிக்கு வர வேண்டும், மாணவர்களை பயிற்றுவிக்க வேண்டும், சிறந்த தலைவர்களாக, சிறந்த குடிமக்களாக, சிறந்த திறமை மிக்கவர்களாக, அதே சமயத்தில் சிறந்த நேர்மை மிக்கவர்களாக அந்த மாணவர்களை உருவாக்குவதற்கு நல்ல அடித்தளம் போட வேண்டும், நீங்கள் தான் வர வேண்டும் என்று அழைத்தோம். வந்து காலை 9 மணிக்கு அந்த பயிற்சி தொடங்கியது. நீங்கள் நம்ப மாட்டீர்கள், 9 மணிக்கு எழுந்து நின்றவர் இரவு 7 மணி வரை ஒரு வினாடி கூட அவர் அமரவில்லை. மாணவ செல்வங்கள் அத்தனை பேரும் அமர்ந்திருந்தார்கள், ஆனால் இவர் அமரவில்லை. மதிய உணவு இடைவேளை வெறும் அரை மணி நேரம் மட்டும்தான். அந்த உணவும் அங்கேயே எடுத்துச் செல்லப்பட்டது. போய் உணவுக்காக போக வேண்டாம், ஓய்வுக்காக போக வேண்டாம் என்று அவரே சொல்லிவிட்டார். அந்த தேர்வு செய்யப்பட்ட மாணவர்கள் 125 பேருக்கு அவர் அளித்த பயிற்சி மறக்க முடியாதது. ஒரு நாள் முழுக்க இன்னும் பல பேரை மேடையில் ஏறி பேச சொல்லி கீழே நின்று கொண்டே கேட்டார். சில மாணவர்கள் உள்ளே கூட்டத்திலே சென்று ஒவ்வொரு அதில் பாதி மாணவன் பெயரே அந்த ஒரு நாளிலே மனப்பாடமாக செய்துவிட்டு, என்ன பிரபாகரன் நீ மேலே வா, என்ன சோமசுந்தரம் நீ மேலே வா என்று ஒவ்வொரு மாணவனாக பெயர் சொல்லி அழைத்ததை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டேன். ஆகவே 125 மாணவர்களுக்கான பயிற்சி தொடங்கிவிட்டது. அவர்கள் நாளை IAS அதிகாரிகளாக வரலாம், IPS அதிகாரிகளாக வரலாம், ஏன் அரசியல்வாதிகளாக கூட வரலாம், எப்படி வேண்டுமானாலும் வரட்டும். ஆனால் நல்ல அடித்தளம் அவர்களுக்கு இருக்கட்டும், தேசத்தினுடைய தூண்களாக அவர்கள் வரட்டும் என்பதற்காக மக்கள் சிந்தனை பேரவை கடந்த 2 ஆண்டு காலமாக இன்னும் என்னென்ன சொல்லி இருக்கிறோம் என்றால், அந்த 125 மாணவர்கள் பட்டாளத்தை போல தயாராக இருக்க வேண்டும். உங்கள் படிப்புக்கு எந்த இடத்திலும் இடையூறு இருக்கக்கூடாது. மக்கள் சிந்தனை பேரவை கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது, முதலிடம் கொடுக்கிறது.
ஆகவே விடுமுறை நாட்களில் நாங்கள் பயிற்சி ஏற்பாடு செய்வோம். இன்னும் சில வேண்டும் என்றால் எப்படிப்பட்ட பயிற்சி என்றால், அந்தமான் சிறைச்சாலை எப்படி இருக்கிறது, தியாகம் என்ன என்பதை பற்றி சொல்வதற்கு முன்பு நாம் 125 பேரும் அந்தமான் செல்ல வேண்டியது இருக்கலாம். அங்கு அது பற்றியான வரலாற்று ஆய்வாளர் ஒருவர் இருப்பாரானால் அவரையும் அழைத்து சென்று அந்த சிறைச்சாலை சிறை கொட்டடிக்கு சென்று அந்த இடத்தில் நின்று கொண்டு ஒரு 2 நாள் அல்லது 3 நாள் அது சம்பந்தமான வகுப்புகளை எடுக்க வேண்டும். தாரமங்கலம் கோயில் இருக்கிறதுன்னு சொன்னால் தாரமங்கலம் கோயில் என்றால் என்ன என்று உங்களுக்கு சொல்லுவதற்கு முன்பு, தஞ்சாவூர் கோயில் என்றால் என்ன என்று சொல்வதற்கு முன்பு, தாராசுரம் எப்படிப்பட்டது என்று சொல்வதற்கு முன்பு அந்தந்த பகுதிகளுக்கே நேரடியாக செல்ல வேண்டும். அந்தந்த பகுதியில் அந்த மண்ணில் நின்று கொண்டு அது குறித்த வரலாற்று விஷயங்களை எல்லாம் எடுத்து சொல்ல வேண்டும். நான் சின்னஞ்சிறு வயதிலேயே ஜாலியன் வாலாபாக் என்று சொல்லக்கூடிய சுடுவேன் குண்டுகள் தீரும் வரை சுடுவேன் என்று சொன்னானே கொடியவன் டயர், அவனை நம் வரலாற்று புத்தகத்தில் என்ன சொல்கிறார்கள், ஜெனரல் டயர் என்று கண்ணியமாக சொல்கிறார்கள். அவன் கொலைகாரன் டயர், கொடியவன் டயர். அந்த டயர் சுடுவேன் என்று சொன்னானே நம்முடைய தியாகிகளே, நிராயுதமாக நின்ற சத்தியாகிரிகளே, காந்தியடிகள் கட்டளையிட்டு நடைபெற்ற முதல் போராட்டம் 1919. அந்த ரவுலட் சட்டத்தை எதிர்த்த போராட்டம், முதல் அகில இந்திய போராட்டம். அந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட தியாகிகளை சுட்டுக் கொன்றானே சிட்டுக்குருவியை போல, அந்த ஜாலியன் வாலாபாக்கு செல்ல வேண்டும் என்று நான் விரும்பினேன். அதே போல சின்ன வயதிலே அதற்கான ஒரு சூழ்நிலை கிடைத்தது. அங்கு போய் என்னதான் நீங்கள் படித்தாலும் 1000 முறை படித்தாலும் அங்கு போய் அந்த மண்ணில் நின்று கொண்டு காலையிலிருந்து மாலை வரை இந்த இடத்தில் தான் சுட்டுக் கொல்லப்பட்டு இறந்தார்கள். இந்த இடத்தில் தான் ஒரு பெரிய சுவர் இருக்கிறது. சுவர் என்றால் நம் தலைக்கு மேல் மிகப்பெரிய சுவர், 4 பக்கமும் சுவர். ஒரே ஒரு இடத்தில் ஒரு 5-6 அடி அகலம் இருக்கக்கூடிய ஒரு பாதை இருக்கிறது. இந்த பாதை வழியாகத்தான் உள்ளே வர முடியும். அது ஒரு தனியார் பூங்கா. மறுபடியும் வெளியே வர வேண்டும் என்றால் இந்த பாதை வழியாகத்தான் வர வேண்டும். டயர் என்ன செய்தான் என்றால் இந்த மேலே 50 பேரை நிற்க வைத்து விட்டான், மண்டி போட்டு நிற்க வைத்து விட்டான். யாரை? துப்பாக்கி வைத்திருக்கக்கூடியவர்களை, ஆயுதம் தாங்கிய போலீசாரை, இராணுவத்தாரை அவர்களை நிற்க வைத்து விட்டான். இங்கே சுடுகிற போது ஒரு 5-6 முறை சுட்ட போது அவர்களுக்கு சரியாக தெரியவில்லை. சத்தம் கேட்டது, ஏதோ சாதாரண சத்தம் என்று நினைத்து விட்டார்கள். ஒரு 2 பேர் அப்படியே சுருண்டு கீழே விழுந்தார்கள். அதைத்தான் தியாகிகள் அத்தனை பேரும் திரும்பி பார்த்தார்கள். ஏன் விழுகிறார்கள் என்றால் ரத்தம் பொங்கி வெளியே வருகிறது. திரும்பி பார்க்கிறார்கள், அங்கே வரிசையாக இராணுவத்தார் நின்று கொண்டிருக்கிறார்கள், துப்பாக்கியை சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஐயோ தப்பிக்க வேண்டும் என்றால் எப்படி தப்பிப்பது? மீதி இருக்கிற எந்த பகுதியிலும் ஓடி போய் தப்பித்து விட முடியாது, ஏனென்றால் வழி இல்லை. அது தனியாக ஒரு வளாகச்சுவர் கட்டப்படவில்லை. நம்முடைய கல்லூரிக்கு எப்படி வளாகச்சுவர் இருக்கிறதோ அப்படியான வளாகச்சுவர் ஒன்றும் கிடையாது. ஆனால் வீடுகள் கட்டப்பட்டிருக்கின்றன, பிரம்மாண்டமான வீடுகள். அந்த வீடுகள் எல்லாம் எதிர்பக்கத்திலே அந்த வாசல் இருக்கிறது, பின்பக்கத்திலே அந்த சுவர் இருக்கிறது. அந்த சுவர் பக்கத்திலே இன்னொரு வீடு இருக்கிறது, பக்கத்திலே இன்னொரு வீடு இருக்கிறது. எல்லா வீடும் ஒன்றோடு ஒன்று ஒட்டி இருக்கிறது. ஆகவே ஒரு சுவரின் உயரம் அதிகமாக இருக்கும், இன்னொரு வீடு குறைவான உயரமாக இருந்தால் அந்த சுவரும் குறைவாக இருக்கும். இதெல்லாம் சேர்ந்து ஒரு வளாகச்சுவர் போல் காட்சி அளிக்கிறதே தவிர வளாகச்சுவர் என்று தனியாக ஒன்று கிடையாது. ஆனால் ரொம்ப உயரமானது. உயிருக்கு பயந்து எட்டி குதித்து ஓடுகிற போது நடுவில் ஒரு பெரிய பாலுங்கிணறு இருக்கிறது. அந்த கிணத்திலே போய் 100கணக்கான பேர் அப்படி கிணத்தை விழுந்து ஒரு நிமிடத்திற்குள் அந்த கிணற்றில் மனிதர்களால் கிணறு நிரம்பியது, சத்தியாகிரிகளால் தியாகிகளால் கிணறு நிரம்பியது. அதற்கு மேல் எட்டி குதித்து போய் அந்த சுவற்றில் எப்படியாவது பிடித்து தப்பித்து விடலாம் என்று தியாகிகள் முயற்சித்தார்கள். பின் முதுகிலே சுடுகிறான். சுட்டவருக்கு குண்டு அங்கு சென்று நெஞ்சு வழியாக வெளியே வந்து அந்த சுவரை பதம் பார்த்திருக்கிறது. அந்த இடத்தில் ஒரு வட்டம் போட்டு ஒரு குறுக்கு வழியாக அழகான முறையில் இப்போதும் சின்னம் வைத்திருக்கிறார்கள். எத்தனை இடங்களில் அந்த மாதிரி குண்டு பட்டிருக்கிறது என்பதையெல்லாம் நீங்கள் நேரில் சென்று பார்க்கலாம். நான் ஏன் இதை குறிப்பிடுகின்றேன் என்றால், அங்கு சென்று இந்த கிணற்றில் தான் ஆயிரக்கணக்கான தியாகிகள் உள்ளே வேறு வழி இல்லாமல் ஓடுகிற போது கீழே விழுந்தார்கள் என்ற கிணற்றையும், இந்த சுவற்றில் தான் எட்டி குதித்து வெளியே செல்ல முயற்சித்த போது சுட்டுக் கொல்லப்பட்டு சுருண்டு கீழே விழுந்து செத்தார்கள் என்பதையும் நேராக பார்க்கிறோம் அல்லவா? அதுபோல அங்கு சென்றால் அறிவது என்பது வேறு, தெரிவது என்பது வேறு, புரிவது என்பது வேறு, உணர்வது என்பது வேறு. அந்த வரலாற்றை உணர்வது. ஆகவே அத்தகைய முறையிலே அந்த 125 பேருக்கும் இந்தியா பூராவிலும் இருக்கிற மிக முக்கியமான வரலாற்று விஷயங்களை, முக்கியமான இடங்களுக்கெல்லாம் சென்று அதை காட்ட வேண்டும். வரலாற்றை இங்கு வாசிக்க வேண்டும், படிக்க வேண்டும், அதே சமயத்தில் பார்க்க வேண்டும் என்பது போன்ற முறையிலே அந்த பயிற்சி திட்டம் இருக்கிறது. இது போல ஏராளமான பயிற்சி திட்டங்கள் மாணவர்களுக்கு இருக்கின்றன. இன்னொன்றை பதிவு செய்ய விரும்புகின்றேன். மக்கள் சிந்தனை பேரவையின் சார்பாக வாசகர் வட்டங்கள். அந்த வாசகர் வட்டத்தில் குறைந்தபட்சம் 20 பேர் இருக்கலாம், அதிகபட்சம் 50 பேர் மட்டும்தான் இருக்க வேண்டும்.
50 பேருக்கு மேல் இருந்தார்கள் என்றால் வேறொரு வாசகர் வட்டத்தை தொடங்கிக் கொள்ள வேண்டும். அந்த வாசகர் வட்டம் மாதத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக கூட வேண்டும். அந்த மாதம் முழுக்க அவர்கள் படித்த மிகச்சிறந்த புத்தகம் இருக்கிறதே, அது பற்றி ஒவ்வொருவரும் பேச வேண்டும். அந்த வாசகர் வட்டத்தில் ஒவ்வொருவராக எழுந்து இந்த மாதம் நான் படித்த மிக முக்கியமான புத்தகம் என்று மற்றவர்களுக்கு மீதி இருக்கக்கூடியவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். இப்படி மாதம் ஒரு முறை ஏதாவது ஒரு தேதி, முதல் ஞாயிற்றுக்கிழமை, மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை என்று ஏதாவது ஒரு தேதியை நாமே தேர்வு செய்து கொண்டு மாதம் ஒரு முறை அந்த கூட்டம் நடக்க வேண்டும். அந்த மாதிரி கூட்டங்களிலே பங்கேற்பதால் என்ன பயன் என்றால், குழுவாக செயல்படுவது என்ற முறை நமக்கு தெரிகிறது. இன்னொன்று, கலந்தாலோசனை செய்வது. வெறும் கருத்து பேசுவது மட்டுமல்ல, பேச்சாளர் மாதிரி கடைசியில் எல்லாம் பேசிவிட்டு கலந்தாலோசனை செய்வது, கருத்துக்கள் பரிமாறுவது, அந்த புத்தகத்தை பரிந்துரை செய்வது, அந்த புத்தகத்தை நாம் வாங்கி படிக்கலாம் என்று சிந்திப்பது என்பது போன்ற முறையில் இதுவரை ஏறத்தாழ 160க்கு மேற்பட்ட வாசகர் வட்டங்கள் தமிழகம் பூராவிலும் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. மக்கள் சிந்தனை பேரவையின் சார்பாக வாசகர் வட்டங்கள். நான் ஒரு கருத்தை பதிவு செய்ய விரும்புகின்றேன். இந்த ஈரோடு புத்தக திருவிழா என்று பெயர் இருக்கிறது, பெயரில் ஈரோடு இருக்கிறது. சென்னை புக் ஃபேர் உங்களுக்கு தெரியும், பெயரில் சென்னை இருக்கிறது. ஆனால் சென்னைக்கான புத்தக திருவிழாவா அது? இல்லை. டெல்லி புக் ஃபேர் இப்போ சென்ற மாதம் தான் நடந்தது, அதுக்கு பெயர் டெல்லி புக் ஃபேர். ஆனால் டெல்லிக்கான புத்தக திருவிழாவா அது? இல்லை, அது உலக புத்தக கண்காட்சி. டெல்லியில் நடைபெறுவது வேர்ல்டு புக் ஃபேர், சென்னையிலே நடைபெறுவது தமிழகத்திற்கான புத்தக திருவிழா. இதேபோல் உலகத்திலேயே பெரிய புத்தக திருவிழா எங்கு நடைபெறுகிறது தெரியுமா? அது உலகத்தின் பெரிய நாடாக இருக்கிற அமெரிக்காவின் தலைநகராக இருக்கிற நியூயார்க்கில் அல்ல, அல்லது சூரியன் அஸ்தமிக்காத சாம்ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர்கள் என்று கொக்கரித்தார்களே, கொண்டாடினார்களே பல ஆண்டுகளாக பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம், அதனுடைய தலைமையகமாக இருக்கிறது லண்டன் மாநகரம். அங்கு நடைபெறுவது உலக புத்தக கண்காட்சி அல்ல. உலகத்தில் நடைபெறுகிற முதல் புத்தக கண்காட்சி ஜெர்மன் நாட்டில் நடக்கிற பிராங்க்ஃபர்ட்டில் என்று சொல்லக்கூடிய இடத்தில் தான். அந்த பிராங்க்ஃபர்ட் என்பது ஜெர்மன் தலைநகரம் கூட அல்ல. உங்களுக்கெல்லாம் தெரியும், பெர்லின் தான் ஜெர்மன் தலைநகரம். தலைநகரம் கூட அல்லாத ஒரு நகரத்தில் உலகத்தின் மிகப்பெரிய முதல் புத்தக கண்காட்சி நடைபெறுகிறது. நான் ஏன் அதை குறிப்பிடுகின்றேன் என்றால், அந்த புத்தக கண்காட்சிக்கு பெயரும் பிராங்க்ஃபர்ட் புக் ஃபேர் என்றுதான் பெயர். ஷார்ஜாவில் நடைபெறுவது இரண்டாவது பெரிய புத்தக கண்காட்சி, ஷார்ஜா மன்னன் நடத்துகிறார். அது அந்த புத்தக கண்காட்சிக்கு பெயர் ஷார்ஜா புக் ஃபேர் என்றுதான் பெயர். அதே போல ஈரோடு புக் ஃபெஸ்டிவல் என்று நாம் நடத்துகிறோம், மக்கள் சிந்தனை பேரவை நடத்துகிறது, கடந்த 10 ஆண்டுகளாக நடத்தியது. இந்த ஈரோடு புக் ஃபெஸ்டிவல் என்றதற்கு பெயர் இருக்கிறதே தவிர இது தமிழ்நாடு முழுமைக்குமான புத்தக திருவிழா என்ற கருத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன். இது மாநிலந்தழுவிய புத்தக திருவிழா, ஆனால் தேசிய தரத்தோடு கூடிய புத்தக திருவிழா. சென்னையில் வராத மிக பிரசித்தி பெற்ற, உலக பிரசித்தி பெற்ற புத்தக நிறுவனங்களை கூட நாம் ஈரோடு புத்தக திருவிழாவுக்கு வரவழைத்திருக்கிறோம். இந்த செய்தியை இந்த மக்கள் சிந்தனை பேரவை கல்லூரிகள் தோறும் கிளைகள் தொடங்க வேண்டும் என்று நாம் நினைத்ததற்கு, சிந்தித்ததற்கு, செயல்படுத்தியதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. அதில் ஒரு காரணம், ஈரோடு புத்தக திருவிழாவை இந்த மாணவ செல்வங்கள் அனைவரும் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். சென்னையில் நுழைவதற்கு நுழைவு கட்டணம் 10 ரூபாய். டெல்லியில் மத்திய அரசாங்கமே நடத்துகிறது, நேஷனல் புக் ட்ரஸ்ட் NBT, மத்திய அரசாங்கத்தின் நிறுவனம். மத்திய அரசாங்க இடத்திலே நடத்துகிற பிரகதி மைதான். ஆண்டுக்கு ஒரு முறை. நான் 10-15 ஆண்டுகளாக அந்த புத்தக திருவிழாவுக்கு தொடர்ந்து சென்று வருகிறேன். இப்போது கூட சென்ற மாதம் 4 நாட்கள் அங்கிருந்தேன். ஆனால் அங்கு உள்ளே நுழைய வேண்டும் என்றால் அரசாங்கமே நடத்தினாலும் 20 ரூபாய் நுழைவு கட்டணம். இங்கே தமிழ்நாட்டில் நெய்வேலி லிக்னைட் கார்ப்பரேஷன் என்று சொல்லக்கூடிய பொதுத்துறை நிறுவனம், மத்திய அரசாங்கத்தின் நிறுவனம் ஆண்டுதோறும் நடத்துகிறது. ஆனால் அந்த நிறுவன இடத்திலேயே நடத்துகிறார்கள். ஆனால் அங்கும் நுழைவு கட்டணம். ஆனால் இந்தியாவில் பிரசித்தி பெற்ற தரமான தகுதியான புத்தக திருவிழாவில் இந்த 10 ஆண்டு காலமாக மட்டுமல்ல, இனிவரும் எதிர்காலத்திலும் நுழைவு கட்டணம் என்பது ஒரு பைசா கூட கிடையாது. இது வணிக சிந்தனை இல்லாத புத்தக திருவிழா. இந்த புத்தக திருவிழாவுக்கு எள்ளின் நுனியளவும் கூட, அந்த நுனியின் மூக்களவும் கூட வணிக சிந்தனை இல்லை. நுழைவு கட்டணம் இல்லை என்பது மட்டுமல்ல, அவர்கள் சம்பாதிக்கின்ற அந்த தொகை, பணம், லாபம் இருக்கிறதே, அதில் பங்கும் இல்லை. புத்தக திருவிழா நடத்த வேண்டும் என்றாலே பணம் தேவை. ஆனால் அந்த தேவையை பூர்த்தி செய்வதற்காக கூட நாம் அதை செய்யவில்லை என்பது மட்டுமல்ல, சமூக லாபத்தை மட்டுமே மனதில் வைத்து நடத்தப்படுகிற, அதே போல தரமான புத்தகத்தை வெளியிடுகிற புத்தக நிறுவனங்களை மட்டுமே வரவழைக்கிற புத்தக திருவிழா ஈரோடு புத்தக திருவிழா. ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறேன். ஒரு மாணவன், கோயம்புத்தூரில் படிக்கிற பொறியியல் கல்லூரி மாணவன், புத்தக திருவிழாவுக்கு வந்துவிட்டு 2 தீபாவளி சமயத்திலே ஜவுளி கடையிலே வந்து துணி எடுத்து செல்வார்களே பெற்றோர்கள், 2 கைகளில் பட்டாசு துணி எல்லாம் எடுத்து செல்வார்கள். அதுபோல பரவசத்தோடு ஒரு மாணவன் எடுத்து சென்றான்.
புத்தக திருவிழா 3 ஆண்டுகளுக்கு முன்பு நான் அவரை அழைத்தேன். தம்பி, என்ன பெரிய அளவுக்கு புத்தகம் வாங்கி செல்கிறாய்? இல்லை, நான் இந்த விளம்பரத்தில் பார்த்தேன், ஒரு புத்தக நிறுவனத்தின் பெயரை சொல்லி சொன்னான். அந்த புத்தக நிறுவனம் இங்கு வந்ததாக நான் நினைக்கவே இல்லை. இங்கு வந்திருக்கிறது. நான் பொறியியல் தான் படிக்கிறேன். திடீரென்று எனக்கு ஐஏஎஸ் படிக்க வேண்டும் என்ற சிந்தனை இந்த 2 ஆண்டுகளாக இந்த புத்தக திருவிழாவுக்கு வந்து வந்து சென்ற பிறகு எனக்கு ஏற்பட்டது. அவன் சொந்த ஊர் ஈரோடு, படிப்பது கோயம்புத்தூரில். ஆனால் இந்த புத்தக திருவிழாவுக்கு வந்து சுற்றி பார்த்தபோது இந்த புத்தக நிறுவனத்தை பார்த்திருக்கிறான். அந்த புத்தக நிறுவனம் ஆக்ராவை தலைமையகமாக கொண்டது. அது ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற இந்தியாவின் போட்டித் தேர்வுகளுக்கான புத்தகங்களை மட்டுமே அச்சிடக்கூடிய புத்தக நிறுவனம். காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ், அதுக்கு மட்டும் தான் அந்த புத்தக நிறுவனம். வேற எந்த புத்தகமும் அச்சிட மாட்டார்கள். அட்லஸ் அச்சிட மாட்டார்கள், அல்லது இது போன்ற திருக்குறள் போன்ற உலக பொதுமறை போன்ற பல அரிய நீதி நூல்கள் இருக்கிறதே, அதையும் அச்சிட மாட்டார்கள். பெரிய கவிதை நூல்கள் அச்சிட மாட்டார்கள், அல்லது கீதை பைபிள் போன்ற ஆன்மீக நூல்கள் அச்சிட மாட்டார்கள். அவர்கள் அச்சிடுவது ஒன்றே ஒன்று, போட்டித் தேர்வுகளுக்கான புத்தகங்கள். இது முதலில் நாங்கள் விண்ணப்பித்த போது வர சொன்ன போது வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டார்கள். இல்லை இல்லை, ஈரோடு போன்ற நகரங்களுக்கெல்லாம் நாங்கள் வர இயலாது சொல்லிவிட்டார்கள். ஆக்ராவே நேரடியாக 2 ஆண்டு காலம் சென்றோம். அவர்களிடத்தில் ஈரோடு புத்தக திருவிழா என்ன நோக்கத்திற்காக நடத்தப்படுகிறது என்பதை எடுத்து சொன்னோம். 3வது ஆண்டு அவர்கள் வந்தார்கள். இப்போ 3-4 ஆண்டுகளாக வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக்ராவில் இருந்து இந்த மாதிரி போட்டித் தேர்வுகளுக்கு என்று புத்தகம் அச்சிடக்கூடிய மிகப்பெரிய பிரசித்தி பெற்ற நிறுவனங்கள் வருகிறார்கள். அப்படிப்பட்ட புத்தக நிறுவனத்தில் இருந்து வாங்கி சென்றான் அந்த பையன். அவனிடத்தில் கேட்டேன், இல்லை இல்லை, இந்த புத்தகத்தை நான் பார்த்த பிறகு போட்டித் தேர்வுகள், எல்லா போட்டித் தேர்வுகளும் இருக்கின்றன, ஐஏஎஸ் ஐபிஎஸ் மட்டுமல்ல, இந்த ஐஏஎஸ் படிப்பதற்காக நான் விரும்புகிறேன் என்று சொல்லி எடுத்து சென்றான். அதற்கு பிறகு அடுத்த ஆண்டே தொடக்கநிலை தேர்வில் வெற்றி பெற்றான். அடுத்த தேர்வில் வெற்றி பெற்றான். கடைசியில் நேர்காணலில் அவன் வெற்றி பெற முடியவில்லை சென்ற ஆண்டு. இந்த ஆண்டு அதே போல அடிப்படை தேர்வு எழுதிவிட்டான். அடுத்த தேர்வு எழுதியிருக்கிறான். முதல் தேர்வில் வெற்றி பெற்றான். அடுத்த தேர்வில் இப்ப எழுதியிருக்கிறான். அதை முடித்து விடுவேன், உறுதியாக முடித்து விடுவேன் என்று சொல்கிறான். ஆகவே ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ் மேக் மேன் என்று சொல்வார்கள். ஒரு சூழ்நிலை தானே மனிதனை உருவாக்குகிறது. இத்தகைய அறிவார்ந்த சூழ்நிலையை, சிந்தனை சார்ந்த சூழ்நிலையை நாம் உருவாக்கி கொடுத்தால் அந்த சூழ்நிலையை மிகச்சிறந்த மனிதர்களை உருவாக்கும் என்ற நம்பிக்கை மக்கள் சிந்தனை பேரவைக்கு இருக்கிறது. இந்த புத்தக வாசிப்பு என்று சொல்லக்கூடிய இதை மக்கள் இயக்கமாக மாற்ற வேண்டும். புத்தக வாசிப்பை மக்கள் இயக்கமாக மாற்ற வேண்டும். இதுதான் மக்கள் சிந்தனை பேரவையின் நோக்கம். ஆகவே மாணவ செல்வங்கள் அனைவரும் எப்படி இந்த நூலகத்தை முழுமையாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் வேண்டுகோள் விட்டேன், அதுபோல ஈரோடு புத்தக திருவிழாவை நீங்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த அருமையான அவையில் இருக்கிற மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் சொல்கின்றேன், அந்த ஏற்கனவே ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் 5ஆம் ஆண்டு நிறைவிழாவுக்கு வந்தார்கள். 5ஆம் ஆண்டு அதிலே கடைசி நாள் சொற்பொழிவு நிகழ்த்தினார்கள். அந்த சொற்பொழிவு தான் தலைவர் அவர்கள் குறிப்பிட்ட சொற்பொழிவு. 1 லட்சம் மக்கள் முன்னிலையில் அவர் மேடையிலே வந்து நின்ற போது ஒரு நிமிடம் பேசவே இல்லை. அமைதியாக இந்த கூட்டத்தை பார்த்தார். ஆனால் அதற்கு பிறகு ஒரு 6 மாத காலம் கழித்து டெல்லியிலே ஒரு சாகித்ய அகாடமி சார்பாக நடைபெற்ற ஒரு பெரிய கூட்டத்தில் பேசியிருக்கிறார் டெல்லியிலே. அப்போது அவர் பேசுகிற போது முதல் 10 நிமிடம் என்ன பேசினார் தெரியுமா? அது இணையதளத்தில் வந்துவிட்டது. தென்னிந்தியாவில் ஈரோடு என்ற நகரம் இருக்கிறது. அந்த ஈரோடு என்ற நகரத்தில் நான் போய் பேசுவதற்காக சென்றிருந்தேன். அறிவுக்காக, புத்தகத்துக்காக, சிந்தனைக்காக 2 லட்சம் மக்கள் கூடியிருந்தார்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார். சாகித்ய அகாடமியிலே பேசிய போது, டெல்லியிலே பேசிய போது. ஆனால் அவர் கண்ணுக்கு அது 2 லட்சமாக தெரிந்திருக்கிறது. ஆனால் 1 லட்சம் மாணவர்கள், மக்கள், பொதுமக்கள் அமர்ந்திருந்த அருமையான அவையில் இல்லந்தோறும் நூலகம், நூலகம் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம், நல்ல நூல்களே நல்ல நண்பர்கள் என்ற முப்பெரும் முழக்கத்தின் முன்வைத்துத்தான் மக்கள் சிந்தனை பேரவை இந்த புத்தக திருவிழாவை கடந்த 10 ஆண்டுகளாக நடத்தி வருகிறது. நான் இந்த முறை என்ன செய்தேன் என்றால், 5ஆம் ஆண்டு விழாவுக்கு டாக்டர் கலாம் அவர்கள் வந்தார்கள். சரி, 10ஆம் ஆண்டு விழா இப்போ 14ஆம் ஆண்டு 2014 இப்போ முடிந்திருக்கிறது. 10 ஆண்டுகள் முடிந்து விட்டது. நான் ஒரு கடிதம் எழுதினேன். ஐயா, 5ஆம் ஆண்டு விழாவுக்கு வந்தீர்கள், அதே போல 10ஆம் ஆண்டு விழாவுக்கு வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஒரு 10 வரி கடிதம், ஒரு மெயில் மூலமாக. நான் யாரையும் பரிந்துரை செய்ய சொல்லவில்லை, நேரில் போய் பார்க்கவில்லை. நான் சந்தித்து பேசுவதற்கு நீங்கள் அவகாசம் கொடுக்க வேண்டும் என்று கூட அந்த கடிதத்தில் நான் எழுதவில்லை. ஏனென்றால் எழுதுகிற போது நான் எதிர்பார்க்கவில்லை. ஏற்கனவே ஒரு இடத்தில் வந்து விட்டார், மறுபடியும் வருவாரா? வரமாட்டார், வர இயலாது. வயதும் 5 வயதும் அதிகமாகிவிட்டது, வேலையும் அதிகமாகிவிட்டது. முதல் முறையாக செல்ல வேண்டியது நமது கல்லூரியை போல சிறப்புமிக்க கல்லூரிகளுக்கு செல்ல வேண்டியது இன்னும் ஏராளமாக இருக்கிறது. ஒரே இடத்தில் 2வது முறை வருவாரா? இருந்தாலும் ஒரு கடிதம் எழுதி பார்க்கலாமே என்று எழுதினேன். இந்த கடிதத்தை எழுதி 2வது நாள் எனக்கு தொலைபேசியிலே அந்த உதவியாளர் தொடர்பு கொண்டார். தொடர்பு கொண்டு சொன்னார், எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இல்லை, அவரே நடத்துகிற வேறு கூட்டங்கள்லாம் நிறைய இருக்கிறது.
ஆசிரியர் பாராட்டு விழாவை ஆண்டுதோறும் நடத்துகிறார். இது போன்ற விஷயங்கள்லாம் நடத்துகிறார். ஆகவே அதற்கு நான் வேண்டுமானால் வருகிறேன். இந்த புத்தக திருவிழாவுக்கு, அதுவும் ஈரோடு புக் ஃபெஸ்டிவல் சொல்லுங்க, இந்த புத்தக திருவிழாவுக்கு ஏற்கனவே வந்து விட்டேன். மறுபடியும் ஒரு முறை இப்போது வர வேண்டுமா, புதிய இடங்களுக்கு செல்ல வேண்டியது இருக்கிறது என்று ஐயா சொன்னார், உங்களிடத்தில் சொல்ல சொன்னார் என்று உதவியாளர் என்னிடத்தில் தொலைபேசியில் சொல்லிவிட்டார். ஐயா, இந்த மாதிரி தொலைபேசியிலே அழைத்து நீங்கள் சொன்னதே நான் பெருமையாக கருதுகிறேன். ஐயா வருவார் என்று நான் எதிர்பார்த்து நான் செல்லவில்லை, அனுப்பவில்லை. வரையிலாது என்று தெரிந்தாலும் என் ஆசைக்காக ஆதங்கத்தை வெளிப்படுத்துவதற்கு இப்படி அனுப்பினேன், அவ்வளவுதான். நாங்கள் வருத்தப்பட மாட்டோம், வேறு நிகழ்ச்சிக்கு தேவைப்படுகிற போது சொல்கிறோம் என்று சொன்னேன். இல்லை இல்லை, இது முக்கியமானது என்று கருதியதால் தான் வேறு ஏதேனும் நிகழ்ச்சி அவர் நடத்துகிற போது வருகிறேன் என்று குறிப்பிட்டார் என்று ஆறுதலுக்காக மறுபடியும் அழுத்தி சொன்னார் அந்த உதவியாளர். பரவாயில்லை என்று சொல்லிவிட்டேன். மறுபடியும் 2 நாட்கள் கழித்து அதே உதவியாளர் எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டார். தொடர்பு கொண்டு சொன்னார், ஐயா மறுபடியும் யோசித்தாராம், அது 2வது முறையாக இருந்தாலும் பரவாயில்லை, ஆகவே வருகிறேன் என்று ஐயா சொல்லிவிட்டார் என்று தானாக அந்த உதவியாளர் எனக்கு தொலைபேசியில் சொன்னார். நான் இந்த அருமையான அவையில் தலைவர் அவர்கள் முன்னிலையில் நான் மேதகு டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றியை காணிக்கையாக்க வேண்டும். 2வது முறை வந்தது மட்டுமல்ல, 2வது முறை மேடையில் ஏறிய போது அவர் சொன்ன வரி எனக்கு மறக்க முடியவில்லை. பக்கத்திலே அமர்ந்திருந்த போது, என்ன போன இடத்தில் நடக்கிற அதே இடம் போல் தெரிகிறதே என்றார். இல்லை இல்லை, போன இடத்தில் நேர் எதிர்த்தா போன்றிருந்த ஒரு மைதானத்தை அரசாங்கம் நமக்கு அனுமதி அளித்திருந்தது, இப்போது அவ்வாறு அனுமதி இல்லை. இல்லை என்று கேள்விப்பட்டு நாங்களே போய் கேட்கவில்லை. ஆகவே புத்தக திருவிழா நடக்கிற அதே இடத்தில் தான் நடக்கிறது என்று நான் அவரிடத்தில் சொன்னேன். அது ரொம்ப சந்தோஷம், அனுமதி கொடுக்க சொல்லி நாம் கேட்கக்கூடாது, அனுமதி தானாக வர வேண்டும் என்று அவர் குழந்தையை போல் சொன்னார். சொன்னது மட்டுமல்ல, இதே மாதிரி லட்சக்கணக்கான மக்கள் இருந்த அந்த அருமையான அவையில் உணர்ச்சி பூர்வமான முறையில் ஏற்கனவே சென்ற இடம் தானே என்று இல்லாமல் ஒரு அருமையான உரையை தயார் செய்து அந்த உரையை ஆற்றொழுக்கத்தோடு இப்போ கடைசியில் 2014ஆம் ஆண்டு உரை நிகழ்த்தினார். ஈரோடு புத்தக திருவிழாவின் சிறப்பம்சங்களில் ஒன்று, நல்ல புத்தக நிறுவனங்கள் வருவது மட்டுமல்ல, 240 அரங்குகள். இந்தியாவில் இருக்கிற 6 புத்தக திருவிழாக்களில் ஒன்று ஈரோடு புத்தக திருவிழா. ஆகவே அப்படிப்பட்ட அறிவு செல்வத்தை அள்ளிச் செல்வதற்காக மாணவ செல்வங்கள் வர வேண்டும் என்பதற்காகத்தான். ஏன்னா வெளியூர் இருக்கிற மாணவர்கள் நிறைய பேர் இங்கு இருப்பீர்கள். ஏன்னா ஹாஸ்டலில் விடுதியில் இருக்கிற போது வெளியூரை சேர்ந்த மாணவர்கள், அவர்களுக்கும் அதை புரிய வைத்து இந்த ஆண்டு ஈரோடு புத்தக திருவிழாவை 12 நாட்கள் நடைபெறுகிறது என்றால் அதை முழுமையாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். புதிய புதிய புத்தகங்கள் வரவை நீங்கள் தயவு செய்து பயன்படுத்திக் கொண்டு அறிவியல் மேதைகளின் வாழ்க்கை வரலாறு, மிகச்சிறந்த அறிவியல் மேதைகளின் வாழ்க்கை வரலாறு, கண்டுபிடிப்புகள் குறித்த ஆங்கில புத்தகங்கள், வேறு மொழி புத்தகங்கள் எல்லாம் வருகின்றன. இந்த அருமையான அவையில் இன்னொரு கருத்தை சொல்கின்றேன். தினசரி மாலை 6 மணிக்கு நடைபெறுகிற கருத்தரங்கம் நடைபெறுகிறது. அந்த கருத்தரங்கங்களில் தமிழகத்தின் அல்லது இந்தியாவின் தலை சிறந்த விஞ்ஞானிகள், அறிவியல் மேதைகள், மிகச்சிறந்த முறையிலே ஆன்மீகத்தில் சிறந்து விளங்கக்கூடிய பெருமக்கள், அரசியலில் இன்னும் இலக்கியத்தில் படைப்புலகில் சிறந்து விளங்கக்கூடிய மனிதர்களை எல்லாம் அழைத்து தினசரி மாலை மிகச்சரியாக 6 மணிக்கு நடைபெறுகிற அந்த கூட்டம் இருக்கிறது. அந்த 12 நாட்களும் அறிவு வேள்வி நடக்க வேண்டும். இது தமிழகம் பூராவிலும் இருக்கிற மக்கள் பயன்படுத்த வேண்டும் என்ற முறையில் நடைபெறுகிறது. இந்த கிளையைச் சேர்ந்த மாணவ செல்வங்களே, நீங்கள் என்ன செய்யலாம் என்றால், 1184 மாணவர்கள் இப்போது இணைந்திருக்கிறீர்கள். உங்களுக்குள் வாசகர் வட்டங்களை உருவாக்கிக் கொள்ளலாம். உங்களுக்குள் பேச்சாற்றல் மிக்கவர்கள் யார்? ஒரு பட்டியல் எடுக்க போகிறோம். சிறந்த பேச்சாளர்களாக வரக்கூடியவர்கள். நாங்கள் கூட நம்முடைய தலைமைச் செயலர் அவரது அறைக்கு சென்று, இந்த முக்கியமான பொறுப்பாளராக தேர்வு செய்திருக்கிறீர்களே அவர்களை பார்க்க வேண்டும் என்று சொன்னோம். அவர்கள் வந்தார்கள். ஒவ்வொருவராக நீ ஏன் மக்கள் சிந்தனை பேரவையில் சேர்ந்தாய் என்று கேட்டோம். கடைசியிலே நீங்கள் கொஞ்ச நேரம் பேசுங்கள் உங்களை பற்றி என்று சொன்னோம். அந்த 10 பேரும் பேசினார்கள். உள்ளபடியே எவ்வளவு திறமைகள் அவர்கள் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். நாங்கள் வந்து பேச சொல்வோம் என்று எதிர்பார்த்திருக்கவே மாட்டார்கள். ஆகவே தயாரிப்பு கிடையாது. திடீரென்று பேச சொன்னோம். அற்புதமான முறையிலே பேசினார்கள், மிகச்சிறந்த முறையிலே பேசினார்கள். அந்த பொறுப்பாளர்களாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிற அனைவருக்கும், பொறுப்பான முறையில் அந்த பொறுப்பாளர்களை தேர்வு செய்த பேராசிரியர் பெருமக்களுக்கும் நான் இந்த இடத்தில் பாராட்டுக்களையும் நன்றியும் தெரிவிக்கின்றேன். அவ்வாறு பேச்சாற்றல் மிக்க மாணவர்கள் இருப்பீர்கள் அல்லவா? அந்த பேச்சாற்றல் மிக்க மாணவர்கள் யார் யார்? அல்லது பேச்சாற்றலே இல்லை, இனிமேல் நன்றாக பேச வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் சில பேர் என்றால் அவர்கள் யார் யார்? இதுவரை பேசியதே இல்லை, ஆனால் நான் விரும்புகிறேன். அதே போல எழுத்தாற்றல், கவிதை, கதை, கட்டுரை, நாடகம் எழுதக்கூடியவர்கள்,
நாட்டியம் நாடகம் நடிக்கக்கூடியவர்கள், ஓவியம் தீட்டக்கூடியவர்கள் என்று என்னென்ன திறமைகள் இருக்கிறதோ அந்த திறமைகள், நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன், இந்த மணிமண்டபத்தில் இருக்கிற மாணவர்கள் யாருக்கும் ஒரு திறமையும் இல்லாத மாணவன் என்ற மாணவன் ஒருவர் கூட கிடையாது. உறுதியாக நான் சொல்ல முடியும். பல்லாண்டுகளாக மாணவர்களோடு நல்ல தொடர்பு வைத்திருப்போன்ற முறையிலே சொல்கிறேன், ஒரு திறமையும் இல்லாத மாணவன் என்று யாரேனும் இருக்கிறீர்களா என்று கேட்டால் இல்லை. ஒருவேளை ஒரு திறமை வேண்டுமானால் உங்களில் சிலருக்கு இல்லாமல் இருக்கலாம். அது என்ன திறமை தெரியுமா? எனக்கு என்ன திறமை இருக்கிறது என்று கண்டுபிடிக்கிற திறமை வேண்டுமானால் இல்லாமல் இருக்கலாமே தவிர திறமையே இல்லாத மாணவன் என்பவர் ஒருவன் கூட கிடையாது. ஆகவே உங்களுக்குள் இருக்கிற எழுத்தாளர்களாக வர விரும்புகிறீர்கள், சில பேர் எழுத்தாளர்களாக வர விரும்புகிறீர்கள். அவர்களை தனியாக தேர்வு செய்து இன்னும் பெரிய பெரிய எழுத்து